ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 days மேக்ஸ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு டே 1 என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் HCF. ஓகேவா? ஸோ நாளைக்கு லைவ் அட்டன் பண்ண நினைக்கிறவங்க இந்த வீடியோ பதிவை முழுசாக பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ நாளைக்கு நீங்கள் லைவ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கு நீங்கள் லைவ் அட்டன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் எந்த விதமான அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக வந்து நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா லைவும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ நாளைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் HCF தான். ஓகேவா? ஸோ அதுக்குண்டான கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கொஷினுக்குண்டான பிடிஎஃப்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜெராக்ஸ் போட தேவையில்லை. ஓகேவா? நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நோட்டு வாங்கி நோட்டில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக கொஷின் எழுதிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுத விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு 3 கொஷின் அல்லது 2 கொஷின் எழுதினா கரெக்டாக இருக்கும். ஓகே, இல்லை சார் நான் வந்து தாராள மனசு கொண்டுவேன். ஓகேவா? நான் வந்து நிறைய எழுதுவேன். ஓகேவா? அப்போது எனக்கு வந்து நல்லா கேப் போட்டு எழுதக்கூடிய பழக்கம் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு 2 கொஷின் எழுதுங்க. ஓகே, ஒரு பக்கத்துக்கு 2 கொஷின் எழுதுங்க. இல்லை சார் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனமாக இருப்பேன் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஒரு பக்கத்துக்கு 3 கொஷின் அப்படின்ற மாதிரி கேப் போட்டு எழுதுங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்படி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த கொஷின் எழுதும்போது வசதியாக இருக்கும். அதே மாதிரி வந்து சப்போஸ் நீங்கள் 2 பென் இருக்குது, ரெட் பென்னு, அதுமாதிரி வந்து பிளாக் பென் இல்லை பிளாக் பென் ப்ளூ பென் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஷின் ஒரு பென்னும் அது ஆன்சர் ஒரு பென் எழுதிக்கலாம். ஓகே, அந்த ஸ்டெப்பு நீங்கள் ஒரு பென்னும் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷினை வந்து வேறு பென் எழுதினா அது இன்னும் வசதியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது டாபிக் போட்டுருங்க. டாப்பிக்கில் வந்து இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அரை பக்கம் கேப் போடுங்க. ஓகே, அரை பக்கம் கேப் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஷின் எழுதுங்க. எடுத்த உடனே அந்த எல்சிஎம் டாப்பிங் போட்டு டைப் 1 போட்டு அந்த ஃபஸ்ட்டு கொஷின் எழுதுறாதீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் போட்ட பிறகு ஒரு அரை பக்கம் கேப் போடுங்க. ஏன்னா எந்த ஒரு டாபிக் நான் சொன்னேன் அப்படின்னாலும் அதில் இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு சொல்லுவேன். ஓகேவா? இதை இப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். எல்சிஎம்னா என்ன, HCFனா என்ன, அது எப்படி பண்ண போகிறோன்ற அந்த ஒரு டெஃபினேஷன்லாம் கொடுப்பேன். அதை நீங்கள் எழுதிட்டு வசதியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அரை பேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1, அப்புறம் ஒவ்வொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்பர் போட்டு அதை டைப் 1 போட்டு கூட அந்த கொஷின் எழுதி வச்சிங்க. இந்த நாளைக்கு கூட நம்ம வந்து வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் எல்லாமே வந்து ஃப்ரேம் வரும். ஓகேவா? இந்த கொஷின் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஆனால் நீங்கள் முன்னாடி எழுதிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து வசதியாக இருக்கும். இல்லை நாளைக்கு வந்து முதல்ல வந்து கொஷின் எழுதி தான் அவங்க கை ஓடுமே தவிர நான் சொல்கிறத கவனிக்க மாட்டீங்க. ஓகேவா? இந்த சகுனி படத்தில் வந்து கார்த்தி வந்து இந்த நாசர்கிட்ட பேசுகிறேன். நாசர் வந்து ஒரு முனிவராக இருப்பார். அப்போ வந்து பேசிகிட்டு இருப்பார். ஏன் சாமி நீங்கள் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சாமி கேட்கும்போது அப்போ சொல்லுவார், இதுமாதிரி நான் வந்து அட்வைஸ் பண்ணுவோம்பா எல்லாருக்கும், நீங்கள் சொல்கிறது யார் சாமி கேட்குறா. ஓகேவா? அதாவது நீங்கள் சொன்ன உண்மையான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பலன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன வார்த்தையில் தான் இருக்குது. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், நீங்கள் என்ன கலர் கயிறு கொடுத்தீங்கன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. நம்ம அந்த 12 days மேக்ஸ் சேலஞ்சோடைய கான்செப்டே என்ன அப்படின்னா கணக்கு புரிஞ்சுன்னு தான். ஆனால் பாதி பேர் நாளைக்கு என்ன தெரியும் பண்ணுவீங்க, போட்டோம் ஐயோ கொஷின் ஓடிடுமேன்னு சொல்லி என்ன பண்ணால் கொஷின் எழுத ஆரம்பிப்போம். கொஷின் எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் போடுறதுக்குள்ளே நான் அடுத்த கொஷின் போயிடுவேன். ஸோ அப்போ கொஷின் மட்டும் தான் எழுதிருப்பீங்க. அதனால தான் கொஷின் இப்போவே எழுதிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நான் லைவ் ரொம்ப அழகாக என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கொஷின் நான் சொல்லும்போது கவனிச்சுட்டு அழகாக என்ன பண்ணுங்க அந்த கொஷினை அப்படி நீங்கள் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ லைவ்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயே நீங்கள் அட்டன் பண்ண வரணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ லைவ் முடிஞ்சாலும் அந்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக தான் போகுது. லைவ் முடிஞ்ச உடனே அந்த வீடியோ நான் வந்து ப்ரைவேட் பண்ணி வைக்க போகிறது கிடையாது. அது ஆல் டைமாக இருக்க தான் போகுது. லைவ் நான் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போன அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு கணக்கு நல்லா பாருங்கள். நான் போட்டு முடிக்கிற வரைக்கும் பாருங்கள். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷின் எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா வசதியாக இருக்கும். என்னோடய ஃபாஸ்ட்டாக பயணிக்கணும்னு விருப்பப்படாதீங்க. ஓகேவா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு ஸ்லோவாக வந்து அட்டன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அப்படியே என்னோட வேகமாக வந்தீங்க அப்படின்னா கணக்கு போட்டு ஃபுல்லாக நோட்டு முடிச்சிருவீங்க. ஆனால் என்ன போட்டோம் எப்படி போட்டோம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அது ஆன்சர் வராது. மேக்ஸில் நிறைய பேருக்கு வந்து மார்க் வராதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாஃபோ ஒரு ஃபேக்கல்ட்டியோ ஒரு டீச்சரோ வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் போடும்போதே பின்னாடியே போகிறது. ஓகேவா? அதாவது வாத்தியாரை விட நீங்கள் கணக்கு முன்னாடி போட்டு கண்டுபிடிச்சதில் எந்த பலனும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி அதில் கொடுத்துருக்கூடிய கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு இருக்கலாம், தெரியாத கணக்கு இருக்கலாம். ஓகேவா? ஸோ தெரிஞ்ச கணக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்காதீங்க.
தெரியாத கணக்கு ஐயோ தெரியாத கணக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தெரிஞ்ச கொஷினும் வரும், தெரியாத கொஷினும் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சவங்களுக்கும் அந்த கொஷின் பேப்பரில் தெரியாத கொஷின் இருக்கும். சிலபஸ்னால் என்னன்னே தெரியாமல் அவங்க எக்ஸாம் வரும், அவங்களுக்கு கூட ஒரு 2 கொஷின் தெரிஞ்ச கொஷின் இருக்கும். ஓகே, அப்போ எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது, எதுவும் தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த கொஷினை பார்க்கும்போது பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச கொஷின் தானே, ஈஸி கொஷின் தான் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் எந்த மெத்தடில் நம்ம போகணுன்றதை தெரிஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு லைவில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்சிஎம்எஸ்சிஃப்லேயே மொத்த டைப்பே இவ்வளோ தானே சார், மொத்தமாக வந்து ஒரு 24 டைப் தான் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. எல்சிஎம்எஸ்சியில் ஒரு 100 கணக்கு இருக்குது, 100 டைப் இருக்குது. திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். எல்சிஎம்லேருந்து மட்டுமே ஒரு 50 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்சிஎம்மில் ஒரு 100 டைப் போடலாம். எல்சிஎம்மில் கேட்க போது என்னமோ 2 கொஷின் 3 கொஷின் தான். அந்த 2 கொஷின் 3 கொஷினுக்கு இந்த 24 டைப்பை நீங்கள் தெரிஞ்சிடா போதும். இதுதான் வந்து ரிப்பீட்டடாக, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொஷின்ஸ் வரக்கூடிய டாபிக். ஸோ அடிக்கடி கொஷின் கேட்கக்கூடிய டைப் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இந்த மேக்ஸ் வந்து யாருக்கு சார் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஓகே, அந்த 3 தேர்வு எழுதுறதுக்குள்ள செட் ஆகும். ஓகேவா? நீங்கள் அதாவது டிஎன்பிசிக்கு நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலுமே நான் சொல்லக்கூடிய இந்த மேக்ஸ் இந்த டைப்பை நீங்கள் நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 22 கொஷினை வந்து உங்களால் எல்லா எக்ஸாம்லையுமே அட்டன் பண்ண முடியும். அந்த ஆங்கிளில் தான் நான் வந்து கொஷினை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதில் ரொம்ப ஈஸியான கொஷினும் இருக்கும், ரொம்ப கஷ்டமான கொஷினும் இருக்கும், மீடியமான கொஷினும் இருக்கும். எல்லாம் கலந்தா மாதிரி தான் வந்து இந்த டைப் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த அந்த கொஷின் பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்க. நம்ம ரெகுலராக இதை பற்றின எல்லா லைவுமே வந்து எதில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம். அந்த டெலகிராம் சேனலுக்கு நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு டே 1 என்ன பார்க்க போகிறோம்? எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஏன் சார் இந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணீங்க? இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்குமே நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா இப்போது டைம் அண்ட் ஒர்க் எடுத்தோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்லேயும் நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஒரு இடத்துல போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கணக்குலையுமே இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு வந்து ஏதாவது ஒரு கணக்கில் உள்ளே நம்ம போட்டு பார்க்குற மாதிரி வருது. ஒரு சில கணக்கு வந்து பார்த்தோன்னா சமப்படுத்துகிறோம் அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும் இந்த நம்பருக்கு அப்படின்னு நம்ம தோணுது. அப்போது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா என்னன்னு தெரிஞ்சால் தானே அந்த கணக்கில் போய் நம்ம போட முடியும். இப்போ நான் டைம் அண்ட் ஒர்க் எடுத்தேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தெரிஞ்சால் தான் டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கணக்கு போட முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி பிகினர்ஸ், ஓகேவா, இப்போ தான் சார் மேக்ஸ்னால் என்ன தெரியாது அப்படின்றத கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த 12 days மேக்ஸ் சேலஞ்சை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றி நிறைய செஞ்சுக்கிறேன். பிடிஎஃப்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. நாளைக்கு காலைல 10 மணிக்கு லைவ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்குள்ளே அந்த கொஸ்டின் எழுதிருங்க. சார் நான் ஜெராக்ஸ் போட்டுடுமான்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஜெராக்ஸ் போடுறத விட நீங்கள் வந்து நோட்ஸாக எடுத்து வச்சு ரொம்ப நல்லது. நீங்கள் கைப்பட எழுதி வச்சுன்னா, ஏன்னா நம்ம எழுதுனதுக்கு ஒரு இப்போ சொந்த வீடுக்கும் வாடகை வீடுக்கும் வித்தியாசம் இருக்குது. சொந்த வீடுக்கும் வாடகை வீடுக்கும், ஓகேவா, இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையாது. நீங்கள் கைப்பட எழுத்து சொந்த வீடு மாதிரி, ஓகேவா, ஜெராக்ஸ் போட்டு அதில் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீடு மாதிரி. ஓகேவா? அழகாக ப்ராப்பராக ஒரு பெரிய நோட் வாங்கி, சின்ன நோட் வாங்காதீங்க. ஓகேவா? பெரிய நோட் வாங்கி எழுதுங்க, பார்க்கலாம். காலைக்குள்ளே வந்து லைவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே இனி யாருன்னா வந்து சார் பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு போட்டேன் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து என் நம்பருக்கு அனுப்புன்னு பார்க்கலாம். சரியா? ஏன்னா என் நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? பார்க்குறேன் டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்பில் யாருனா வந்து அனுப்புறீங்களான்னு பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள் சார் நான் வந்து எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருனா வீடியோவும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க. யார் அனுப்புறீங்க பார்க்குறேன், எத்தனை பேர் அனுப்புறீங்கிறத பார்க்குறேன். சரிங்களா? சரி, ஓகே. நாளைக்கு பார்க்கலனாலும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயாச்சும் நான் பார்ப்பேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.